ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குது சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் நான் மட்டன் சுக்கா தான் சாப்பிட போகிறேன். ஸோ வீட்டில் செஞ்ச மட்டன் சுக்கா தான் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறாங்க. என்னடா காலையிலேயே மட்டன் சுக்கா சாப்பிடியான்னு கேட்டேன். நேற்று நைட்டு நான் வந்து சாப்பிடாம தூங்கிட்டேன்னா வீட்டில் சாப்பிடாம தூங்குங்க. ஸோ அதுக்காக எங்கள் அம்மா அப்படியே எடுத்து வச்சுருந்தாங்க. அது வந்து காலைல அது சூடு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து இந்த மட்டன் சுக்கா நான் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க சாப்பிடுவோம், எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மட்டனும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். காலையிலே ஆயில் ஐட்டம் நிறைய எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி தான் நான் மட்டன் சுக்கா சாப்பிட போகிறேன். ஸோ அதில் இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. அப்படியே மசாலா உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் பீஸை உடச்சி இது நாளாக வச்சு அப்படியே இது ரோல் பண்ணி இந்த டேஸ்ட் அந்த மசாலா ஃபீல் வீட்டில் சாப்பிட்றது தனி டேஸ்ட் தான். நம்ம எவ்வளோ தான் வெளியே காசு கொடுத்து சாப்பிட்ற வீட்டில் அந்த டேஸ்ட் வரும். எவ்வளோ சாஃப்டாக வீட்டில் செஞ்சுருக்காங்க. அம்மா சமையல்னா அம்மா சமையல் நல்லா தான் இருக்குது. சப்பாத்தியும் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும் இது எப்படி செஞ்சாங்கன்னு தெரில. நிறைய டைம் வந்து வெளியே சாப்பிடும்போது கூட இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எப்போவுமே நான் விரும்பி சாப்பிட்றது வந்து சப்பாத்தி தான். நிறைய டைம் நான் சாப்பிடுவேன். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட்னா இந்த சப்பாத்தி தான் ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு ஃபுட்டு. அது இல்லாமல் நான் பிரியாணி வந்து நிறைய சாப்பிடுவேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஒரு சப்பாத்திக்கே இவ்வளோலாம் நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு பீஸ் வச்சு எப்படி நான் மேனேஜ் பண்ணி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஒரு சப்பாத்திக்கு வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு சின்ன சப்பாத்திக்கு வந்து பெரிய பெரிய பீஸ் வச்சு சாப்பிட்டேன். இப்போ பெரிய சப்பாத்தி பீஸ் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன மசாலா எடுத்து சாப்பிட போகிறேன். ஏன்னா மசாலா தீர்ந்து போச்சு. திருப்பி கேட்டோம்னா அவ்வளோதான், இருக்காது. எப்படியும் இருக்காது. அங்கே திருப்பியும் கேட்க முடியாது எங்கள் அம்மா கிட்ட. நீங்களே பார்ப்பீங்க நிறைய ஆயில் ஐட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயிலெல்லாம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்காதீங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப தப்பு. எப்பாச்சும் ஒரு நாள்லாம் சாப்பிடலாம். பட் இது வந்து ஆல்ரெடி இந்த மட்டனில் இருக்க ஃபேட்னால இன்னும் ஆயில் அதிகமாக தெரியுது. ஸோ மார்னிங் டைமே இப்படியெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் எதுவும் இன்னைக்காக நான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சாப்பிட்டுருக்கேன். நான் நார்மலாக நான் இட்லி தோசை தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி எப்படியோ நான் பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து என்னென்னு தெரியல. லஞ்ச் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து சாப்பிடுவேன்னா சாப்பிட மாட்டேன்னு தெரியல கன்ஃபார்ம். பட் நான் சாப்பிடும் போது தான் வீடியோ போடுறேன். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் ஒரு விலாகராக ஆகிடலாம்.